ஆதாயம் இல்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன். இதுவே துரை வைகோ அவர்களின் மக்கள் பணி மந்திரம். 2020 வருடத்தின் துவக்கமே கொரோனா முதல் அலையில்தான் துவங்கியது. நாடு முழுவதும் மார்ச் இறுதி வாரத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. கொரோனா என்ற நோயை பற்றி எந்த விவரமும் எவருக்கும் எதுவும் தெரியாத காலகட்டம் அது. உலக சுகாதார நிறுவன அமைப்பே நிலைமையை சமாளிக்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. கொரோனா கொடூரத்தின் தீவிரம் பற்றி மருத்துவர்களுக்கே நல்ல புரிதல் இல்லை. இதற்கு என்ன மருந்து என்பது பற்றி தெளிவான புரிதலும் இல்லாத வேளை, தொற்று ஏற்பட்டால் உயிர் பிழைக்க முடியுமா என மக்கள் அஞ்சி நடுங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். உயிர் காக்கும் கவச உடைகள் கிடையாது, உயிர் காக்கும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது பற்றி கூட எந்த விழிப்புணர்வும் இல்லாத காலகட்டம் அது. அந்த கடினமான சூழலில் தடுப்பூசிகள் பற்றிய ஆராய்ச்சிகள் கூட துவங்கப்படாத காலகட்டத்தில் எவருக்கேனும் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டால் அவர்களை பயத்தில் ஊரே ஒதுக்கி வைத்திருந்தது. இத்தகைய இக்கட்டான சூழலில் நாடு முழுவதும் பொது முடக்கம் என்று அறிவிக்கப்பட்ட மார்ச் மாத பொழுதுகளில் நமது துரை வைகோ அவர்கள் தம்மை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணிக்காக களத்தில் இறங்கினார். பொது முடக்கம் என்று அறிவிக்கப்பட்ட அந்த மார்ச் 24 அன்றே தமிழ்நாட்டிலேயே முதல் நபராக பல லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை சென்னை மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் திரு கலையரசன் அவர்களிடம் நேரில் சென்று வழங்கினார். அடுத்த ஒரு சில நாட்களில் நாடே முடங்கி கிடந்தது. காவல்துறையின் கட்டுப்பாடு கடுமையாக இருந்தது. அந்த சூழலில் உலக புகழ்பெற்ற அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி கழக மருத்துவமனையின் மருத்துவர்கள், பணியாளர்கள் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்து தமது சேவையை முழுமையாக வழங்க முடியாத நெருக்கடியில் இருந்தார்கள். புற்றுநோயால் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கு கூட அவசர சிகிச்சை தர மருத்துவர்களால் வர முடியவில்லை. மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என எவருமே வர முடியாத நிலை. இந்த நெருக்கடியான நிலையில் அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவமனையினர் எங்களுக்கு ஊழியர்களை அழைத்து வர, தன்னார்வலர்களாக பணி செய்ய எவரேனும் வருகிறீர்களா என்று கேட்டு நாளிதழ்களில் வேண்டுகோள் வைத்தனர். அதை பார்த்து நெகிழ்ந்து போனார் துரை வைகோ. அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி கழக மருத்துவமனைக்கு தன்னார்வலராக பணியாற்ற முன்வந்தார். இந்த பணிக்கு இன்னமும் ஆட்கள் வேண்டுமே என்ற எண்ணத்தில் தமக்கு தெரிந்த நண்பர்கள் பலரையும் வரச் செய்தார். ஆனால் மறுநாள் செய்திகளில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் கொரோனா தொற்று என்ற செய்தி வந்தவுடன் அவர்களில் பலர் பின்வாங்கிவிட்டனர். பொது முடக்க காலத்தில் எங்கு சென்றாலும் சொந்த வாகனத்தில் மட்டும்தான் செல்ல முடியும் என்ற நிலையில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கும் துரை வைகோ தமது சொந்த வாகனத்திலேயே சென்றார். சென்னை மாநகருக்குள் மருத்துவமனையின் கட்டளைப்படி தன் வாகனத்தில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் பணியாளர்கள், துப்புரவு பணி செய்யும் தொழிலாளர்கள் என அதன் ஊழியர்களை ஒவ்வொரு நாளும் அழைத்து வரவும் வீடுகளுக்கு திரும்ப கொண்டு போய் விடவுமான கடமையை செய்தார். ஒரு கடமை தவறாத மக்கள் பணியாளனாக சுயநலம் தாண்டிய பொதுநல பார்வையோடு அவர் இந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். யார் இவர்? எங்கிருந்து வந்தார்? இவரை இந்த கடமையில் இணைத்துக் கொள்ள தூண்டியது எது என்ற கேள்விகளுக்கான விடை இவரை தவிர அந்த மருத்துவமனையின் தலைமையில் தொடங்கி கடைசி பணியாளர்கள் வரையிலும் யாருக்கும் தெரியவும் இல்லை. இவர் சொல்லிக் கொள்ள விரும்பவும் இல்லை. ஒரு தூய்மையான மக்கள் பணியாளனுக்கு உள்ள மகத்தான உள்ளுணர்வு இது. நாள் ஒன்று வந்தது. கொரோனாவின் வேகம் சற்று மங்கியது. கடமைகள் முடிந்து கண்ணியமான கருத்து பரிமாறல்கள் தொடங்கியது. மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் சாந்தா அம்மையார் இவரை நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கிய வேளையில் சாந்தா அம்மையாரின் கண்களில் தெரிந்த அந்த பரிவு இவரிடம் ஒரு கேள்வியை கேட்க தூண்டியது. அம்மா, யார் நீங்கள் என்று. அப்போதும் இந்த மனித நேயருக்கு
தான் யார் என்று அவரிடம் சொல்வதில் ஒரு தயக்கம் இருந்தது. இருந்தாலும் பதில் சொல்லியாக வேண்டிய கேள்வி அல்லவா அது. நீண்ட தயக்கத்துக்கு பின் தம்மை பற்றியும் தமது தந்தையார் பற்றியும் அவர் கூறினார். எளிமையான பெயராது, ஏழை எளிய மக்கள் 7 தலைமுறைக்கும் மறக்க முடியாத பெயரல்லவா அது. சமூக அநீதி ஒழித்து புதிய நீதி கிடைக்க நாள்தோறும் போராட்ட களத்தை மையமாக வைத்து கிளம்பும் புயல் அல்லவா அந்த பெயர். பெயரை கேட்டதும் சற்று அதிர்ந்து போனார் சாந்தா அம்மையார். மதிப்பிற்குரிய மக்கள் தலைவர் திரு வை. கோபால்சாமியின் மகனா நீங்கள்? ஒருவேளை முன்பே நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா என்று நினைத்திருக்க கூட அவருக்கு வாய்ப்பிருக்கலாம். காரணம், மருத்துவமனையின் நிறைவேற்றப்படாத பல கோரிக்கைகள் அவரிடம் இருந்தது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல் என்ற திருக்குறளின்படி வளர்ந்த மகன் அல்லவா இவர். அந்த குறளை அங்கே மெய்ப்பித்துக் கொண்டிருந்தார் துரை வைகோ அவர்கள். இருவருக்கும் இடையிலான நீண்ட உரையாடலுக்கு பின்னர் தமிழக அரசிடமிருந்து அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு வரவேண்டிய நிதி நிலுவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை உடனே ஏற்று பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்தார் துரை வைகோ. இது மட்டுமா, சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு தம் மனைவி மக்களுடன் சென்று தரமான உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி மகிழ்ந்தார். தமது அண்ணா நகர் இல்லத்தை அடுத்த நடுவங்கரை என்ற ஏழை மக்கள் வாழும் குடிசை பகுதிக்கு சென்று துரை வைகோ அவர்கள் எண்ணற்ற நிவாரணப் பொருட்களை வழங்கி துயர் துடைத்தார். அது மட்டுமா, கொரோனா என்ற இந்த பெரும் தொற்று நோய்க்கு தடுப்பூசி ஒன்று மட்டும்தான் நிரந்தர தீர்வு என்பதை 2020 ஜூன் மாத வாக்கிலேயே அனுமானித்து யாரும் நினைத்து கூட பார்க்காத அந்த காலகட்டத்திலேயே செய்தி வெளியிட்டார் துரை வைகோ. அதில் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக தயாரிப்பான ஆஸ்ட்ரா ஜெனிகா தடுப்பு மருந்துதான் முதலில் செயல்பாட்டுக்கு வரும் என்று 2020 ஜூன் 26 உலக தமிழ் தொழில் முனைவோர் பேரமைப்பு இணைய வழியில் நடத்திய கொரோனா பேரிடர் சவால்கள் என்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்க்க தரிசனமாக கூறினார். அவர் கூறியது போன்றே ஆஸ்ட்ரா ஜெனிகா தடுப்பூசிதான் முதலில் வந்தது. அதுதான் கோவிஷீல்டு என்ற பெயரில் இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வந்தது. 2021 கொரோனா தொற்றின் 2வது அலையில் தடுப்பூசிகள் மீதான பயம் மக்களிடையே இருந்த காலகட்டத்தில் அது குறித்து தெளிவாக விளக்கி நம்பிக்கை ஊட்டி பல லட்சம் மக்களுக்கு தடுப்பூசி குறித்த பயத்தை போக்கினார். ஏறக்குறைய எல்லா கிராமங்களிலும் தடுப்பூசி விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டு மக்களின் கவனம் ஈர்த்தார். ஒரு கட்டத்தில் தடுப்பூசிகள் கிடைப்பதில் சிரமம் வந்தபோது மக்கள் தலைவர் வைகோ மூலம் அவை எளிதில் கிடைக்க வழி செய்தார். மக்களை கேடயமாக்கி பிரச்சனைகளுக்கு போராடுபவனுக்கு பெயர் தலைவன் இல்லை. மக்களுக்காக தன்னை கேடயமாக்கி கொண்டு போராடுபவனே மக்கள் தலைவன். இத்தகைய தலைமை பண்புக்கு தகுதியானவர்தான் துரை வைகோ. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கு பிபிடி கிட் என்று சொல்லக்கூடிய கவச உடையை அணிந்து கொண்டு ஆம்புலன்ஸில் நோயாளிகளின் இல்லத்திற்கே சென்று அவர்களை அழைத்து வருபவர்கள்தான் பாரா மெடிக்கல் பணியாளர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இத்தகைய பாரா மெடிக்கல் பணியாளர்களின் தேவை என்பது மிகவும் அரிதாக இருந்தது. இச்சமயத்தில் திரு துரை வைகோ அவர்கள் இத்தகைய பாரா மெடிக்கல் பணியாளர்கள் தன்னுடைய தன்னார்வலர் பணிகளுக்கு தேவைப்பட்டதால் அது பற்றி விண்ணப்பித்திருந்தார். ஏற்கனவே தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு இருந்ததால் உடனடியாக உதவ யாரும் முன்வரவில்லை. அவர்களுக்கான ஊதியம், உணவு, தங்குவதற்கான வசதிகள் செய்து தருகிறோம் என்று விளம்பரம் செய்து விண்ணப்பித்திருந்தார். அப்படி இருந்தும் அவர்கள் கிடைக்கவில்லை. மிகுந்த இக்கட்டான இச்சூழலில் எப்படியும் மக்களுக்கு உதவியாக வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் விளைவாக தானே களத்தில் இறங்கினார். தன்னோடு தன் ஆர்வலர்கள் ஒரு சிலரை அழைத்துக் கொண்டு பணியாற்ற தொடங்கினார்.
மிகுந்த பொறுப்புணர்வோடு இப்பணியை கையாள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தார். அதனால் ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசித்து இப்பணியை செய்வதற்குரிய பயிற்சிகள் என்ன, நோயாளிகளை எப்படி அணுகுவது, நோயாளிகளை ஆம்புலன்ஸில் ஏற்றி சிலிண்டரில் இருந்து ஆக்சிஜன் எப்படி கொடுப்பது, வருகின்ற வழியில் நோயாளியை எப்படி கண்காணிப்பது என்பது போன்ற பல பயிற்சிகளை தன்னார்வலர்களோடு சேர்ந்து தானும் முறையாக தெரிந்து கொண்டார். உயிருக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இப்பணியை தன்னார்வலர்கள் செய்வதை நேரில் பார்த்ததும் தானும் இதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் மனதில் பதித்துக் கொண்டார். இப்படி நோயாளிகளை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து சேர்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் ஓர் சம்பவம் நிகழ்ந்தது. அடைக்கலம் என்ற நோயாளி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார், ஆம்புலன்ஸ் தேவை என்ற செய்தி வந்தது. பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் அவரை அழைத்து வர உடனே புறப்பட்டார்கள். ஏற்கனவே மனதளவில் பணிக்காக தயாராகி இருந்த துரை வைகோ அவர்களும் அந்த குழுவினரோடு இணைந்து தானும் பிபிடி கிட் என்கிற கவச உடையை அணிந்து கொண்டு அடைக்கலத்தை அவரது இல்லத்திற்கு சென்று ஒரு பாராமெடிக்கல் பணியாளராக நின்று அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சேர்த்தார். ஆனால் இறுதியில் இவ்வளவு முயற்சிகள் செய்தும் அடைக்கலம் உயிரிழந்து போனார் என்பது மிகவும் வலியை தரக்கூடிய செய்தியாகும். தன்னார்வலர்களின் முன் மாதிரி திரு துரை வைகோ அவர்கள் இந்திய அரசியல் கட்சியில் உள்ள எந்த தலைவரும் செய்ய நினைக்காத இந்த செயலை திரு துரை வைகோ அவர்கள் செய்து முடித்தார். சுகமான வாழ்க்கைக்கு தேவையான சொகுசான கட்டமைப்புகள், சுய உழைப்பால் ஈட்டிய உன்னதமான பொருளாதார வாய்ப்புகள், இப்படி அனைத்து விதமான வசதிகளையும் பெற்றிருந்தாலும் அத்தனை வசதிகளையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் பணியாற்றும் மரபில் உதித்து ஓசையின்றி சமூக பணியாற்றி சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற மனித நேயர் துரை வைகோ அவர்கள். இரண்டாம் அலை தொடங்கிய நேரத்தில் சாத்தூர் தொகுதியில் இருக்கும் எல்லா கிராமங்களிலும் தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு மற்றும் நிவாரண உதவிகளை மேற்கொண்டதோடு அங்கே 5 இடங்களில் கொரோனா பேரிடர் தகவல் மையங்களை அமைத்து மக்கள் அது பற்றிய விழிப்புணர்வு விவரங்களை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தார் துரை வைகோ அவர்கள். அது மட்டுமல்ல, எப்படி தன்னார்வலர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக வாழ்ந்து காண்பித்தாரோ அதுபோல தடுப்பூசி பற்றிய கிராம மக்களின் தேவையற்ற அச்சத்தை போக்குவதற்காக அவர்களுக்கு முன்மாதிரியாக தானே முதலில் தடுப்பூசி போட்டு காட்டி மக்களின் அச்சத்தை போக்கினார். சாத்தூர் பணிகளில் இருந்து விடுபட்டு சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த பயண இடைவெளியில் சென்னை நடுவங்கரை அண்ணாநகர் எம்ஜிஆர் காலனி பகுதியில் கொரோனா பேரிடரால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு 1500 குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உதவி தேவை என்று வந்த அழைப்பை கேட்டவுடன் அவர்களுக்கான உதவிகளை 24 மணி நேரத்திற்குள் செய்து முடித்தார். எப்படி முதல் அலையில் இறங்கி உதவி செய்தாரோ அதுபோல 12/6/2021 அன்று 2வது அலையில் திரு துரை வைகோ அந்த 1500 குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கி தம்முடைய பணி ஆதாயம் இல்லாத மக்கள் பணி என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தியிருக்கிறார். என் ஊர் என் மக்கள் என்றும் உங்களுடன் துரை வைகோ என்ற பதாகைகள் தாங்கி தன் சொந்த கிராமமான கலிங்கப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 12 கிராமங்களை சேர்ந்த 2500 குடும்பங்களுக்கு பல லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கி அல்லல் படும் மக்களின் துயரத்தில் தம்மால் இயன்ற பங்களிப்பை செய்தார். இதோ தமது நற்பணிகளில் ஒரு அங்கமாக தென் மாவட்ட காவல்துறையினருக்காக 1.5 லட்சம் தரமான முகக்கவசங்களை வழங்கி காவல்துறையின் பணிகளை தம் செயலால் ஊக்குவித்தார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை அள்ளி தந்தார். இவையெல்லாம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் துரை வைகோ செய்த சேவை பெருங்கடலின் சில துளிகள் மட்டுமே. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் துரை வைகோ அவர்களது கடிகாரம் நின்றே போனது.
இரவு பகல் என்ற பூகோள விதி புதையுண்டு போனது. பசி, தூக்கம், ஓய்வு என்ற இயற்கையின் விதி இல்லாமல் போனது. மக்கள் மனதில் கல்வெட்டாய் நிலைத்து நிற்கும் இல்லாதோர்க்கு இயன்றதை செய்வோம், சக மனிதனின் கண்ணீரை துடைப்போம், இதுவே எமது குறிக்கோள் என்ற மக்கள் தலைவர் வைகோவின் எண்ணங்களுக்கு நமது துரை வைகோ அவர்கள் தம் பணிகளின் மூலம் செயல் வடிவமானார். இவையெல்லாம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் துரை வைகோ அவர்கள் செய்த சேவைகளில் சில துளிகள் மட்டுமே. தனது சமூக பணிகளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர் அவர். ஆனால் பூவிற்குள் ஒளிந்திருக்கும் கனியை பூவாலே மறைக்க முடியுமா? அது இயற்கைக்கு முரணான செயல் அல்லவா? அப்படித்தான் துரை வைகோ என்ற பூவிற்குள் மறைந்து கிடந்த கனியை பார்த்தவர்கள் கண்டுபிடித்து மக்களின் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை என்று எங்கோ படித்தது நினைவுக்கு வருகிறது. அப்படி மறைந்து கிடந்த பணிகளை காணொளியாக்கி காண்பவர் கண்களுக்கு படைத்து மகிழ்கிறார்கள் அவரின் அன்புக்குரிய மக்கள். துணை நிற்போம் என்றும் தொடரட்டும் அவரது சேவை.